ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி வந்தாச்சு. மே 1 1/5/2024 அப்போ குரு பெயர்ச்சி எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணுதான். அது விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். விருச்சகத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. 7ஆம் இடம்ங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சார் கிட்ட இருந்தும் அதே மாதிரி ஒரு நல்ல வார்த்தை வருதான்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் மேடம். குரு பயிற்சியானது விருச்சக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாருங்க சார். எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லது செய்ய போறாருங்க சார்? 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப அருமையான யோகம், ஒரு மங்களகரமான நேரம், நல்ல அருமையான ஒரு வாய்ப்புகள் வரும். இப்போ இந்த நேரத்துல 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா அந்த குரு வந்து 7க்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால வந்து நல்லா இருக்கும். குருங்கிறதுனாலவே 7, 5, 9ஆம் இடத்துக்கு வந்து குரு வந்து இருந்தா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் சொல்லணும். அது இந்த 7ஆம் இடத்துல வந்து விருச்சகத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். சார், எங்க வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்குங்களா? விருச்சக ராசி நேயர்களுக்கு கெட்டி மேல சத்தம், திருமண வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்கும்? புது வீட்டுக்கு குடி போலான்னு நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? குரு 7ஆம் இடத்துல இருந்தாவே நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க நினைச்சதும் நடக்கும். அதுல எல்லாம் மாற்றம்லாம் இல்லை. அதனால நீங்க வந்து இப்ப இந்த குரு பயிற்சியில வந்து ஒரு ஹாப்பியா கொண்டாடலாம். 7ஆம் இடத்துல குரு இருக்கனால ஹாப்பியா கொண்டாடலாம். இப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த குரு பயிற்சியை பார்த்து ஒரு சந்தோஷமா ஒரு ஆர்வமா இருப்பவங்க எல்லாத்துக்குமே இப்ப இந்த பீரியடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெட்டில வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில வந்து உங்களுக்கு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு சார் நான் நிறைய குரு பயிற்சி பார்த்துட்டேன், நடக்கல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரும்பாலான ஒரு நெகட்டிவான கருத்துக்களும் இருக்கு. ஒரு விஷயம் எடுத்தோம்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஆனா அந்த கிரகங்கள் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நெகட்டிவ் பாசிட்டிவ்னு 2 விதமான செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நெகட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க எந்த அளவுக்கு அழகா பாசிட்டிவா கொண்டுட்டு போய் வாழ்க்கையில ஜெயிக்கலான்னு ஒரு சின்ன ரெமெடி சொல்லுங்க சார். மேடம், நம்ம வந்து கிரகங்கள் வந்து இயக்கம் வந்து உடம்புல இயங்கி பேச வைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு கிரகம் வந்து நெகட்டிவை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணும், பாசிட்டிவை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ராசி பலகனம் ஓரளவு தெரியும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, 8ஆம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டமத்து சனி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம எல்லாருமே பயப்படுறோம் இல்லைங்களா? நம்ம ஒருத்தட்ட பேசினாலும் பார்த்து பேசுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த இடத்துக்கு. இப்போ 7ஆம் இடத்துல இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜியை குரு பார்க்கறதுனால, குரு இருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே லாக் பண்ணும். நெகட்டிவ் எனர்ஜி வராத அளவுக்கு நம்மளை அப்படியே ஸ்டாப் பண்ணும். இது பொதுவான விஷயம். நம்ம செக் பண்ணும்போது இப்போ 9 ராசிலையும் 9 கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதுல எந்த கிரகம் வந்து நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த கிரகம் வந்து இப்ப குருவை நான் வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி மற்ற கிரகங்கள் இருக்குங்களா, சந்திரன், செவ்வாய், புதன், குருன்னு சொல்லியிருக்கு, குரு, சுக்கிரன் இப்படின்னு கேது இப்படி சொல்றோம்ல, இந்த கிரகங்கள் வந்து எங்கேயாவது லாக் பண்ணி மறைமுகமா நம்ம கண்ணுக்கு தெரியாம லாக் பண்ணி நம்ம தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த கிரகம் அந்த மாதிரி நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த நெகட்டிவை எடுத்து விட்டு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சார், இந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம எப்படி பாசிட்டிவ் பண்ணலாம்? கோயிலுக்கு போலாங்களா, இல்லாட்டி அதற்குரிய நவரத்னங்கள் அணியலாங்களா, இல்லாட்டி வேற என்ன பரிகாரங்கள் செஞ்சா அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பாசிட்டிவா மாத்த முடியும்? இப்ப நீங்க கரெக்டான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க நெகட்டிவா இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து தெரியாது, கிரகங்கள் வந்து கண்ணுக்கு காமிக்காது. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கிரகம் நெகட்டிவா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த கிரகத்தை வந்து நம்ம நேரில் வரும்போது தான் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இப்போ எந்தெந்த கிரகங்கள் வந்து நெகட்டிவா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் பாசிட்டிவா இருக்கு, அப்போ அந்த கிரகத்தை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாகவே செஞ்சு காமிப்போம், ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்போம். இப்போ இது நாள் வரையில யாரு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் வாய் வார்த்தையில ராசி பலன்களை சொல்றாங்களே தவிர, ஒரு கிரகம் நெகட்டிவா இருந்தால் அந்த கிரகத்தை எப்படி நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றதுங்கிற ஒரு புதுமையான விஷயத்தை புதுமையா கொண்டுட்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கும் போது அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அப்படித்தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். நம்ம பெரும்பாலான பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் வார்த்தையை மட்டும் சொல்றாங்க. நம்ம கிட்ட வந்து எந்த கிரகம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதோ அந்த கிரகத்துக்கு உண்டான ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய எனர்ஜி பவர் கொடுக்கக்கூடிய ஸ்டோனை கொடுத்தோம்னா அது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிருது. அப்போ அவங்களுக்கு அடுத்த காரியம் சக்சஸ் ஆகுது. இப்போ நம்ம அந்த ஜாதகத்துல வந்து கண்டுபிடிச்சு ஆக்டிவேஷன் பண்றது அல்ல, ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஆக்டிவேஷனே பண்ணி காமிக்கிறோம். அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு இந்த கிரகம் தான் இந்தந்த தொந்தரவு கொண்டு இந்தந்த தொந்தரவு நம்ம கொடுக்குது. இப்ப நம்ம வந்து எந்த கிரகம் நெகட்டிவா இருக்கோ அந்த கிரகம் என்னென்ன உடல் ரீதியா பாதிப்பு கொடுக்குது, என்னென்ன மன ரீதியா பாதிப்பு கொடுக்குது, அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கை இயங்கும். 24 hours அந்த கிரகங்களுடைய இயக்கம் நம்ம உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கிரகங்களை வந்து நமக்கு எங்க பிளாக்கா இருக்கோ அந்த கிரகத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சு அவங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடம் வந்திருக்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லைங்களா? அந்த சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு 100% கிடைக்கணும் அப்படின்னா சார் சொல்ற மாதிரி நெகட்டிவ் கிரகம் எது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அந்த நெகட்டிவ் கிரகங்களை பாசிட்டிவ் கிரகங்களா மாத்துறதுக்கு சார அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்து அதை அவர் பாசிட்டிவா பண்ணி கொடுப்பாரு. கீழே ஸ்க்ராலிங்ல சாரோட நம்பர் போகும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. நன்றி நேயர்களே, வணக்கம். நேயர்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் கிரகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப விருச்சிக ராசிக்கு சொல்லியிருக்கோம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கிரகங்களை பத்தின சந்தேகமும் எனர்ஜி பவரை பத்தி சந்தேகம் இருந்தா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.